வணக்கம் தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் தலித் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் திருமிகு அன்பின் பொய்யாமொழி அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு அரசியல் குறித்து பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் இங்கே வந்ததற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அரசியல் சூழலில் நிதிநிலை அறிக்கை வெளியில் வந்திருக்கு. அதில் தமிழ்நாடு என்ற அந்த ஒரு வார்த்தை கூட இல்லை என்று பேசப்படுகிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? உண்மைதான் சார். அதில் தமிழ்நாடு என்ற ஒரு வார்த்தை கூட பட்ஜெட்டில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து பிஜேபி வந்து மோடி ஆட்சி வந்து அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களுக்காக தான் பட்ஜெட்டை இன்றைக்கி தீட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து 15,000 கோடி வந்து அவங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் நிதிஷ்குமார் அவர் பீகாருடைய முதல்வர், அவருக்கு 26,000 கோடி வந்து நம்மளுடைய சிறப்பு நிதியாக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு வெஸ்ட் பெங்காலுக்கு ஒதுக்கலை. தமிழ்நாட்டில் ஒரு 40 எம்பி ஜெயிச்சு போயிருக்கு. நல்ல மெஜாரிட்டியில் காங்கிரஸ் கூட இருக்காங்க. அதை மனசில் வச்சுக்கின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஒதுக்கலை. இதனால் வந்து இந்த பட்ஜெட் ஒதுக்காதால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பூரா சஃபராக வராங்க. ஏன்னு கேட்டால் ஃபண்டு வந்தால் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா துறையும் இயங்கும். குறிப்பாக எடுத்துக்க போனீங்கன்னா எஸ்சி/எஸ்டி துறை இருக்குது. எஸ்சி/எஸ்டி துறையில் தாட்கோ இருக்குங்க. தாட்கோ இருக்குன்னா அதுக்கு தனியாக பட்ஜெட் ஒதுக்கி வரணும். இது வரைக்கும் பட்ஜெட்டும் அதுக்கும் வரல. மீதி எல்லாம் அது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் வேணும். ஏற்கனவே வந்து ஒரு 2.5 ஆண்டு காலமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்க பார்த்து கூட அவங்க பட்ஜெட்டு நம்மளுக்கு ஃபண்டு ஒதுக்கலை. ரெண்டாவது முதல்ல ஆட்சி அமைத்து முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே வந்து இப்போயும் வந்து நம்மளுக்கு ஃபண்டு ஒதுக்கலை. ஃபண்டு ஒதுக்காதால இது ரொம்ப வந்து இது வந்து ஒரு சுயநலமாக இது ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு மாதிரி இது இப்போ செயல்படுறாங்க. இதை நம்ம வந்து இந்த பட்ஜெட்டை வந்து முழுமையாக எங்களுடைய அமைப்பு சார்பாக நாங்கள் எதிர்க்கிறோம் சார். இப்போ தமிழ்நாடு அளவில் எந்த விதமான நிதியும் கொடுக்கல தமிழ்நாட்டிற்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பிஜேபிக்கு எதிராக செயலாற்றுவாங்களா அடுத்த ஆண்டுகளில், இல்லை வாக்களிக்கும் போது, அல்லது எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் குரல் கொடுக்க மாட்டாங்க சார். இதெல்லாம் அந்த பிஜேபியில் இருக்கிறவங்க வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக தான் பிஜேபிக்கு போகிறாங்களா கண்டி பொது நலத்துக்கு போகல. பொது நலன்னு பார்க்க போனால் இப்போ இருக்கிற முருகனே இதுக்கு வந்து மத்திய மந்திரியாக இருக்கிற முருகனே எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம். ஏன் தம்மா நிர்மலா சீதாராமன் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரமாக தான் அவங்க தான் பட்ஜெட்டே வந்து வெளியிடுறாங்க. அவங்களே வந்து நம்மளுக்கு சிறப்பு நிதியே வந்து ஒதுக்கலை. அப்போ இருக்க பார்த்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அண்ணாமலையோ மாநில தலைவரோ ஏன் அதை வந்து பட்ஜெட் வந்து எங்களுக்கு இது ஒதுக்காது, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம இதுவாக இருக்குது. அந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் பணத்தை தான் அந்த சுகாதாரத்துறையாக இருந்தாலும் கார்பரேஷனாக இருந்தாலும் எல்லாமே அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலையும் அதில் உபயோகப்படுத்துகிறாரு. நானும் உபயோகப்படுத்துகிறேன், நீங்களும் உபயோகப்படுத்துகிறாங்க. எல்லாமே அந்த ஃபண்டில் தான் உபயோகப்படுத்துகிறோம். ஏன் அந்த ஃபண்டுக்கு வந்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஏன் அண்ணாமலை வந்து கேட்கக்கூடாதா? குரல் கொடுத்துருக்கணும். வேறு விஷயத்துக்கு குரல் கொடுக்குறார், எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறார். ஏன் இது குரல் கொடுத்தான்னா? அதுதான் எங்களுடைய கேள்வியே. இப்போ தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த நேரத்தில் அந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய ஒதுக்கீடுகள் பண்ணி அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவதற்கான அந்த வேலைகளை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? யார், பிஜேபி அரசாங்கமா? இல்லை சார், பிஜேபி அரசாங்கம் முழுக்க இந்த 2.5 ஆண்டு காலமாக வந்து இந்த 10 ஆண்டு காலமாக வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம கால் ஊனிடுவோம், முதலமைச்சர் ஆகிடுவோம், 40 எம்பியில் ஒரு 5, 7, 8, 10 எம்பி பிடிச்சிடுவோம். அவங்க வந்து அந்த கணக்கு போட்டு ஏதோ செய்தாங்க. ஆனால் அது நடக்கலை. அதனால் இனி வந்து தமிழ்நாட்டின் மீது அவங்க அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களாக தான் தமிழக முதல்வரை வலியுறுத்தி
அவர் வந்து பல போராட்டங்கள்லாம் அறிவித்து ஃபண்டு வர வச்சு தமிழ்நாட்டை நம்ம முன்னேற்றிக்கணும். எப்படி கேரளா வந்து அவங்க எப்படி பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பண்ணணும். அடிக்கடி உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்மளுடைய மனு தாக்கல் பண்ணி ரிட்டு ஃபைல் பண்ணி அதை கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபண்டு வந்து சேரும், இல்லைன்னா வராது. இது மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு இது மிகப்பெரிய ஒரு சதி வேலை செய்கிறாங்க. இதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவங்களும் வந்து ஒரு மத்திய மந்திரி அவங்களும் இது பண்ணுறாங்க. நம்மளுடைய முருகனும் வந்து மத்திய மந்திரி, அவரும் வந்து நம்மளுக்கு வந்து துணை கிடையாது சார். அதனால் ஒரு தேர்தலை எதிர்பார்த்து இவங்க பண்ண போகிறது கிடையாது. மொத்தமாகவே புறக்கணிச்சிருவாங்க, மொத்தமாகவே புறக்கணிப்பாங்க. இனிமேல் நம்ம தான் நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலியமாக தான் நம்மளுக்கு ஃபண்டு கொண்டு வர முடியும். என்னடா பாருங்கள், அந்த பீகாருக்கெலாம் 26,000 கோடி. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து 26,000 கோடின்றது அவங்களுக்கு ஒரு 5,000 கோடி பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு 10, 12, 11 கோடி நம்ம வந்து ஒதுக்கியிருக்கலாம். சுத்தமாகவே வந்து நம்ம புறக்கணிக்கப்படுறோம் சார். இதெல்லாம் வந்து வன்மையான கண்டனத்தோடு இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கு இந்த உரிமையை வந்து கேட்கணும். என்னடா அது ஓட்டு போட்டால் தான் வந்து ஃபண்டு ஒதுக்குவியா, ஓட்டு போட்டு ஜெயிக்கலன்னா ஃபண்டு ஒதுக்க மாட்டியா, அப்போ நாங்களாம் எப்படி குடியிருக்கிறது, அப்போ நாங்கள் ஏன் ஜிஎஸ்டி கட்டணும், நாங்கள் ஏன் வரி கட்டணும், எல்லாம் எங்களுடைய ஜிஎஸ்டி பணம் தானே, வரி தானே மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. மத்திய அரசாங்கம் அந்த ஃபண்டு எடுத்தால் நம்மளுக்கு சிறப்பு நிதியாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன பண்ணோன்னா இனிமே வந்து ஜிஎஸ்டியோ வரியோ கட்ட மாட்டோம், ஒட்டுமொத்தமாக நாங்கள் கட்ட மாட்டோம். இது வந்து மக்களுடைய புறக்கணிப்பு. இப்போ கொரோனா வந்த உடனே மோடி சொன்ன உடனே தட்டை தூக்கி அடிச்சாங்கல்ல மக்கள், அது மாதிரி என்ன பண்ணோன்னா இந்த சிறப்பு நம்மளுக்கு நிதி ஒதுக்காத காரணத்தால் நம்ம என்ன பண்ணோம், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து நம்மள என்ன பண்ணோன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். எதிர்ப்பை பலமாக தெரிவித்தாதான் மத்திய அரசாங்கம் இது நம்மளுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்கும், இல்லைன்னா ஒதுக்காது. அதனால் வந்து வர சட்டமன்ற தேர்தலெலாம் அவங்க வந்து எதிர்பார்த்து நம்மக்கிட்ட இல்லை. இப்போ எந்த நேரத்தில் ஆட்சி வந்து போயிடுமோ இருக்குமோன்னு அந்த ஒரு பயத்தால் தான் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அதிகமாக கொடுத்துருக்காரு, ஃபண்டை வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு. அந்த ஃபண்டை வாங்கின கூட ஆந்திரா முதல்வரோ பீகார் முதல்வரோ அவங்களாம் வந்து என்ன சொல்லியிருக்கணும், என்னங்க எங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க, வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் கொடுங்க. அவங்களுக்கும் ஒரு மனிதாபமானம் இருக்கணும். முதல்வர்னா எல்லாம் தான் முதல்வர், எல்லாம் தான் மக்கள் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கும் அந்த மனித ஆமானம் இல்லை. அந்த வரைக்கும் ஃபண்டை வாங்கினு அவங்க மனு போயிட்டாங்க. இது இந்த சிறப்பு இது நம்மளுடைய பட்ஜெட் வராது ரொம்ப வன்மையாக கண்டனத்துக்குரிய சார். அது தலித் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது, அந்த நோக்கங்கள்லாம் நிறைவேறி இருக்கிறதா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். எங்களுடைய இந்த தலித் முன்னேற்ற கழகம் இது வந்து நாங்கள் ஒரு 10-15 ஆண்டு காலமாக தான் இதை நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஆனால் அதற்கு முன்பு வந்து 1990 நாங்கள் வந்து படிக்கின்ற காலகட்டம், நான் பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ படிக்கின்ற காலகட்டம், எம்சி ராஜா சைதாப்பேட்டை எம்சி ராஜா விடுதியில் நான் தங்கி பயின்றேன். அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் வந்து அவர் எங்களுக்கெல்லாம் சீனியர் தான், அவர் அதே விடுதலை தான் இருந்தாங்க. அப்போ எங்கள் 90 ஆரம்பித்தோம். எங்களுடைய ஆலோசகராக வந்து எம்இ கிருஷ்ண பறையனார் அவர் ஆலோசகராக போட்டு அதனுடைய மாநில தலைவராக அன்பின் பொய்யாமொழியாக நான் இயங்கின வந்தோம். அப்போ வந்து முதல்ல வந்து 93 வந்து கொடியங்குளம் கலவரத்தில் மிகப்பெரிய கலவரம். அப்போ வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அம்மா ஜெயலலிதா அம்மா உயிராக இருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிற சசிகலா குரூப் தான் வந்து அழகு செக்யூரிட்டின்னு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இடத்துல ஒரு டீ கடையில் ஒரு சின்ன கம்யூனிட்டி இஷ்யூ வருது, அதுக்கு இவங்க சப்போர்ட்டாக தேவர்ன்ற ஒரு சப்போர்ட்டாக பல்லர் இன மக்களை வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இதை மாதிரி வீடெல்லாம் தேவையா, இதை மாதிரி டைல்ஸ் போட்ட தர தேவையா, ஒவ்வொருத்தரும் அடித்து மண்டையெல்லாம் ஒடிச்சு வீட்டெல்லாம் நாசப்படுத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாங்க. அதே அதிமுக ஆட்சியில் சசிகலாவினுடைய அந்த அழகு செக்யூரிட்டின்ற ஒரு போலீஸ் துறை மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க, அந்த அழகு செக்யூரிட்டி அடித்து இது பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் மாணவர் அமைப்புங்கிறது 100 பேர் கொண்ட குழு என்னுடைய தலைமையில் கொடியங்குளம் போய் நேராக பார்த்து அங்கேருந்து மறுபடியும் மக்களை விசாரிச்சுட்டு டெல்லி மறுபடியும் ஒரு 10 டேஸில் வந்து
100 பேர் கொண்ட குழு வந்து டெல்லி போனோம். டெல்லியில் ஜந்தர் மந்தர் என்ற இடத்துல உண்ணாவிரதம் இருந்து அப்போதைய பாரத பிரதமர் நரசிம்மராவ் ஐயா இருந்தாங்க. நரசிம்மராவ் ஐயாவை நேரில் சந்தித்து அதுக்கு சிபிஐ விசாரணை கோரினோம். ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி சிபிஐ விசாரணை கண்டிப்பாக நாங்கள் நடத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி சிபிஐ விசாரணை வச்சாங்க. அந்த கொடியங்குளம் கலவரத்துக்கு நல்ல தீர்வு கிடந்தது. அதுக்கடுத்து 44 ஜிஓ இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். மாஞ்சியோலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனை 99 அதில் ஒரு ஆர்ப்பாட்டம். அதுக்கடுத்து மாணவருடைய விடுதியின் சீர்கேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஜாதி பிரச்சனை. சூனாம்பேடு கலவரம், திண்டிவனம் கலவரம், வழுதாவூர் கலவரம், வந்தவாசி கலவரம், அது மாதிரி சமூக பிரச்சனைகள். மேலவளவு படுகொலையில் மிகப்பெரிய பேரணி பண்ணோம். அண்ணா போய் மூர்த்தியாக இருந்தாங்க. மதிப்புக்குரிய அண்ணன் வந்து அப்போ உயிராக இருந்தாங்க. அவருடைய தலைமையில் தான் டி நகர்லேருந்து கவர்னர் மாளிகை நோக்கி மேலவளவு படுகொலை. மேலவளவு படுகொலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு எஸ்சி ஜெயிச்சிட்டாங்க. தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க ட்ரெயினை விட்டு இறங்குற பேர் அவங்களுடைய 14 பேருடைய தலையை வெட்டி போட்டுட்டாங்க. அந்த இதை கண்டித்து மிகப்பெரிய பேரணி எங்களுடைய எஸ்சி எஸ்டி மாணவர் கூட்டமைப்பு அண்ணன் பூவியார் தலைமையில் அனைத்து தலைவர்களும் அப்போ கலந்துக்கினாங்க. ஒட்டுமொத்த தலைவர்களும் கலந்து மேலவளவு படுகொலை கவர்னர்கிட்ட மனு கொடுத்து மிகப்பெரிய பேரணி பண்ணோம். அதில் சிறை எடுத்தோம். அதுக்கடுத்து பார்க்க போனீங்கன்னா இப்போ தற்சமயமாக 2013 தருமபுரியில் திவ்யா இளவரசன் கலப்பு திருமணம் பண்ணிக்கினாங்க. அங்கே கலப்பு திருமணம் பண்ணதில் டாக்டர் ராமதாஸ் இருக்காங்க. அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய காடுவெட்டி அவருடைய குரு தலைமையில் பட்டம் பகலில் ஒரு 11-12 மணிக்கு இந்த வயசானவங்கலாம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் வேலைக்கு போயிட்டாங்க. மீதி பேர்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு எஸ்சி பையன் பிசி பொண்ணு எடுத்து முட்டானேன்னு சொல்லி அந்த வெறியோடு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிராக்டரில் ஒரு 100 இந்த டிராக்டர் ஒழுங்குமுறையில் ஏற வேண்டும் குட்டியோட அதை வந்து விவசாய டிராக்டர் அதில் அவங்களுடைய அடியாட்டெல்லாம் ஏற்றின்னு போயிட்டு நாட்டு வெடிகுண்டு ஒவ்வொரு வீட்டு மேலேயும் வந்து நாட்டு வெடிகுண்டு போட்டு அதில் ஒரு 3 ஊரை வந்து அவங்க சேதப்படுத்தினாங்க. நாய்க்கங்கொட்டா, கொட்டாம்பட்டி, இன்னொரு மொத்தம் 3 ஊரை வந்து நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க சேதப்படுத்திட்டாங்க. அதை கண்டித்து எங்களுடைய மாணவர் அப்போ தலித் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம். தலித் முன்னேற்ற கழகம் சார்பாக டாக்டர் ராமதாஸ் அவருடைய வீடு வந்து திண்டிவனத்தில் ஒரு 10,000 பேரை திரட்டி என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் பண்ணி அதில் வந்து வார்த்தைகள் வந்து நாங்கள் அவர் வந்து ராமதாஸ் விட்டு நாங்கள் பாம்பு போட்டு தகர்ப்போம் அதெல்லாம் போட்டு எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 3 ஆண்டு கால சிறையில் இருந்தால் நாங்கள் ஒரு 68 பேர். மீதி பேர்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க. 12 ஆண்டு காலம் அந்த வழக்கு நடந்தது. 2 மாதங்களுக்கு முன்னால் அந்த வழக்கு வந்து இப்போ தான் முடிஞ்சது. நாங்கள் விடுதலாகி நிரபராதி சமுதாயத்திற்காக இவங்க சமூக மக்களுக்காக தலைவர் அன்பின் பொய்யாமொழி தலைவரில் இதை பண்ணியிருக்காரு. ஆனால் அவதூறாக பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி தான். 3 ஊரை வந்து கிராமத்தை வந்து நாட்டு வெடி கொண்டு போட்டு விடிச்சிருக்காங்க. அதனால் இவங்க அன்பின் பொய்யாமொழியோ அவருடைய நிர்வாகி மேலே எந்த தவறும் இல்லைன்னு திண்டிவனம் சிறப்பு நீதிமன்றம் எங்களை விடுதலை பண்ணிடுச்சுங்க. இப்போ பட்டியலின மக்களுக்காக மட்டுமே உங்கள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? முழுக்க முழுக்க எங்களுடைய அமைப்பு வந்து பட்டியலின மக்களுக்காக மட்டும்தான் செயல்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து என்னுடைய சொந்த கிராமம் வந்து திண்டிவனமே தான். திண்டிவனம் அவர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஊர் தான். 1986 வன்னியர் சங்கம் ஆரம்பித்தாங்க. அப்போ வன்னியர் சங்கம் ஆரம்பித்து என்னுடைய ஊர் திண்டிவனத்து பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தென்பசியார் என்ற ஒரு கிராமம். அப்போ முதல் ஜாதி கலவரம் வந்து எங்கள் ஊரில் தான் வருது. அப்போ வன்னியர் வந்து எங்களை அடிக்கிறாங்க, நாங்கள் அவங்களை அடிக்கிறோம். அப்போ வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் வந்து ஐயா ராமதாஸ் ஐயா வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்க மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒரு 500-600 பேருங்களை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அடி வாங்கினது எஸ்சி அந்த பட்டியலின மக்கள் தான், பறையின மக்கள் தான் அடி வாங்கினது. அவங்க அடித்தவங்க பூரா வன்னியர். ஆனால் அன்றைக்கு அவங்க வந்து மெஜாரிட்டியில் ஐயா ராமதாஸ் இருந்ததால் அடியும் வாங்கிட்டு சிறை காவல்துறை கைது பண்ணி எல்லாமே கடலூர் சிறையில் வச்சுருந்தாங்க. கடலூர் சிறையில் வச்சுருந்து எல்லாரும் பாவம் அப்பாவி மக்கள்லாம் உள்ளே இருந்தாங்க, பெண்கள் கூட உள்ளே இருந்தாங்க.
அப்போ அந்த நேரத்தில் அதனுடைய வெறி தாக்கம் எனக்கு, அப்புறம் நான் 10வது 12வது படிக்கிறேன். அந்த வெறியினுடைய தாக்கம், என்னடா இது நம்ம மக்கள் அடி வாங்குது, பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லை. சொல்ல போனீங்கன்னா அந்த வன்னியர் இடத்துல தான் வந்து வேலைக்கு போகணும், அந்த வன்னியர் கொடுக்குற கூலி வச்சு தான் சாப்பிட்ணும். அப்படி இருந்தாங்க அந்த எங்கள் மக்கள். அப்படி இருந்துட்டா அப்போ இவங்க அடிக்கிறது, சிறைக்கு போடுறது, இதுதான் அவங்களுடைய இதுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்கள் வந்து காலேஜ் வந்து 86 முடிஞ்சு 89 90 வந்து பச்சையப்பன் கல்லூரி சேர்ந்தேன். அப்பயே நாங்கள் மாணவர் அமைப்பு ஆரம்பித்தோம். அதிலிருந்து அதுக்கடுத்து ஆரம்பித்த உடனே இதே போல் கள்ளக்குளத்தூரில் போய் வன்னியருங்க அடிக்கிறாங்க. இதே எஸ்சி மக்களை, பட்டியலின மக்களை கள்ளக்குளத்தூரில் அவங்க அராஜகம் வந்து அடித்து மக்களை துன்புறுத்துறாங்க. அப்போ எங்களுடைய தலைமையில், என்னுடைய தலைமையில் தான் இங்கேருந்து ஒரு 100 பேர் போகிறோம். அப்போலாம் வந்து நாங்களாம் யங்ஸ்டர், நல்லா காலேஜ் படிக்கிறோம். அப்போலாம் இங்கேருந்து ஒரு 3-4 வேன் வச்சுக்கின்னு போயிட்டு ஒரு 100 பேர், ஒரு வேனில் 25 பேர் எடுத்துன்னு போனோம் தான். தடி கிட்டி எல்லாமே எடுத்துன்னு போனோம். எங்கள் மக்களை அடிக்கிற மக்களை போய் இரவோட இரவா அந்த கள்ளக்குளத்தூர்ன்ற ஒரு கிராமத்தை அடித்தோம். எல்லாரையும் அடித்து பயன்படுத்தணும். அன்னைக்கு பயந்துட்டு அந்த கள்ளக்குளத்தூர்ன்ற ஒரு கிராமம், அதே போல் வீடூர்ன்ற ஒரு கிராமம், பொம்மூர்ன்ற ஒரு கிராமம், இதெல்லாம் நாங்கள் இரவோட இரவு இப்போ அடிச்சிருக்கிறோம். அடித்து பயன்படுத்தி இன்னைக்கு மக்களை வந்து மதிக்கிறாங்க. வன்னியர்கள் வந்து பட்டியலின மக்களை மதிக்கிறதுக்கு காரணம் அந்த தாக்குதல் நடந்த பிறகு தான் மதிக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அதுலேருந்து எங்களுடைய அமைப்பு வந்து நாங்கள் இன்றைக்கு 33 ஆண்டு காலமாக வந்து மாணவர் அமைப்பு மாறி தலித் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேரோட எங்கன்னு வரும் சார். அதாவது ஒரு காலங்களில், அதாவது விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் குடிதாங்கி எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டாங்க. அப்போ அந்த கலவரங்கள்லாம் இல்லாமல் தானே இருந்தது? இல்லை சார், அப்போ அந்த அவர் டாக்டர் ஐயா கூட போய் அண்ணன் திருமாவளவன் அவர் கூட நெருங்கி இருந்ததுக்கு காரணமே சமூக மாற்றம் ஒன்று வரும், இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும். என்னடா எஸ்சி பிசி மக்களுடைய ஓட்டு வங்கி தான் வந்து இப்போ இந்த வட மாநிலம் எடுத்துக்க போனீங்கன்னா, அப்போல்லாம் வந்து இப்போ தான் 38 மாவட்டம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஒரு 19 மாவட்டம் இருக்குதுன்னா 12 மாவட்டங்கள் வந்து அப்போ வலுவாக வந்து வன்னியர்களும் எஸ்சி இருப்பாங்க. இப்போ நீ சென்னை முழுக்க எடுத்துக்க போனீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா மிக ஆட்சி அமைக்க முடியும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி தான் அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து டாக்டர் கூட இணக்கமாக போனார். அவரும் வந்து வரவேற்று பண்ணார். இடையில வந்து கருத்து வேறுபாடை உண்டு பண்ணதே வந்து டாக்டர் தான். கூட இருந்துங்கன்னே வந்து பட்டியலின மக்களை அங்கங்கே தாக்குறது, இவரே கேட்கறது கிடையாது. இவரே அப்புறம் என்ன பண்ணார், இந்த பெண்கள் வந்து கலப்பு திருமணம் பண்ணதா அதை டாக்டர் வந்து எச்சரிக்கை விடுறது. இவனுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு படிக்காமல் சுற்றிக்கணும், ஊரை சுற்றிக்கணும், இவனுக்கு வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிறானுங்க. இப்படியெல்லாம் பேச அவருக்கு வந்து தன்னாலே வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு தன்னுடைய மன மாற்றம், இவர் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, அவர் விலகி வந்துட்டு அவருடைய கட்சி பணியை நீங்கள் தொடர்ந்து இருக்கார், நல்லா தான் கொண்டு வர்றாரு. திரும்ப அவர்கள் அதாவது அந்த நேரத்தில் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அவர் மிக வீரியமாக ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அந்த கட்சியோடு இணைந்து செயல்படாமல் தனியாக ஒரு அமைப்பு கண்டதற்கான காரணம் என்ன? அன்றைக்கு இப்போது நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, நாங்கள் 89 மாணவர் அமைப்பு ஆரம்பிக்க போதெல்லாம் அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து டிபிஐ வச்சுருந்தார், தலித் பெட்டர் ஆஃப் இந்தியா வச்சுருந்தாங்க. அப்போ வந்து சென்னையில் கட்டமைப்பு கிடையாது, அந்த சைடு மட்டும் தான். நாங்கள் இங்கே வந்து அந்த தடா பெரியசாமி, சிந்தனை செல்வன், ஒரு இன்னொருத்தர் அந்த கரிகாலன் தான் கூட இருப்பாப்புல, அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ சொல்ல போனீங்கன்னா மாணவர் அமைப்பு நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் மாணவர் பிரச்சனை தான், மறியல் போராட்டம் எல்லாம். ஒரு சாத்தை பாகிராஜே வந்து சாத்தை பாகிராஜின் தலைவர், சமுதாயத்தினுடைய தலைவர், அவர் மிகப்பெரிய ஒரு சமூக தலைவர். அவர் பல வழக்குகளாக அவர் மேலே இருந்தது. அப்படியாப்பட்ட தலைவர் வந்து பல குற்றங்களை போட்டு சிறைக்கு போட்டுட்டாங்க. அப்போ வந்து எங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, எந்த ஒரு சமூக பிரச்சனைனாலும் அந்த எம்சி ராஜா விடுதிக்கு தான் வருவாங்க. ஏன்னாடா ஒரு 19 விடுதிகள் வந்து அது வந்து கண்ட்ரோல், அந்த எம்சி ராஜா விடுதி அப்போ போல்டாக இருப்போம் சொல்கிறாங்க. அவருக்காக என்ன பண்ணுறோம், என்னுடைய தலைமையில்
மாணவர்கள் அந்த 10-12 ஹாஸ்டலையும் ஒருங்கிணைஞ்சு மிகப்பெரிய ஒரு பேரணி வச்சு கவர்னர்கிட்ட மனு கொடுத்து சமூக தலைவரை வந்து கைது பண்ணிட்டாங்க, உடனடியாக விடுதலை பண்ணணும், இல்லைனா இது வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கணும். அவரை இரவோட இரவை வந்து விடுதலை பண்ணாங்க. யாரே சாத்தை பாக்கிராஜி சமூக தலைவரை. அதுக்கடுத்து எந்த ஒரு சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த மாணவர் விடுதலை இப்போ போய் நீங்கள் ஒரு கிராமத்துலேயோ ஒரு மக்கள்கிட்ட இப்போ அழைக்கணும்னு சொன்னால் கூட அவங்கள ஒரு 5 பேர் 10 பேர் இப்படி தான் வருவாங்க. நீங்கள் விடுதிக்கு போனீங்கன்னா ஒரு விடுதியில் 2000 பேர் அப்படியே இருப்பான். 2000 பேர் ஒரு ரூமை கதவு தட்டினா 50 பேர் இருப்பாங்க. 2000 பேர் உடனடியாக வந்து அப்போலாம் வந்து இந்த மதுரவாயில் ரூட்லாம் கிடையாது, இதை சாலை கிடையாது, நம்முடைய சைதாப்பேட்டு சாலை மட்டும்தான் இப்போ இருக்குது. அப்போ சைதாப்பேட்டில் தான் அந்த ஹாஸ்டலே இருக்குது. அதுக்கடுத்து போவீங்கன்னா தேவர் சிலை அருகில் கோடம்பாக்கம் விடுதி, நந்தனம் விடுதி இருக்குது. இங்கே கோடம்பாக்கம் விடுதி. அது மாதிரி பார்க்க போனால் மொத்தம் 12 விடுதி இருக்குது. இந்த 12 விடுதிக்கும் தலைமையாக வந்து எம்.சி. ராஜா விடுதி தான் இருக்கும். அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து போராட்ட காலத்தில் உடனடியாக நிற்பாங்க. எந்த தலைவருக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த சமூக மக்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, மாணவர் பிரச்சனை வந்தாலும் சரி, உடனடியாக வெளியில் வந்து போராட்ட காலத்தில் நிற்பாங்க. அதுக்கு தீர்வு கிடைச்சிடும். அதனால தான் நாங்கள் வந்து அப்போ நாங்கள் சிறப்பாக பண்ணியிருந்தோம். அண்ணன் வந்து அப்போலாம் வந்து எங்களை என்னையே வந்து அண்ணன் வந்து திருவான்மீர், அப்போ எங்களுக்கு அலுவலகம் கிருஷ்ணப்பறையினாருடைய அலுவலகம் வந்து திருவான்மீருக்கு அண்ணன் வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து வருவாங்க, பேசுவாங்க கிருஷ்ணப்பறையினார்கிட்ட. அப்போ வந்து நாங்கள் பறையர்குல முதல் மாநில மாநாடு சீரணி அரங்கத்தில் நடத்துகிறோம். அந்த சீரணி அரங்கத்தில் அண்ணன் திருமாவளவன் வந்து அவரும் அதில் பேசுகிறாரு. அப்போ தான் அவருடைய எழுச்சி பேச்சு அப்போ தான் 1996 மிகப்பெரிய எழுச்சி உரை நிகழ்த்தினார். அது வார்த்தைக்கு அவருக்கு நல்லா இருந்த மக்கள் மத்தியில். அப்போ கூட அண்ணன் வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணியிருந்தால சரி அவர்கிட்ட போல இடையிலே அப்போ அண்ணன் வந்து பொய்யாமொழி வாங்க இதில் இணைஞ்சி பண்ணுங்கன்னாரு. சரி வரேண்ணா இப்போ கூட சொல்லியிருக்காங்க தான், நேரம் வரப்பாத்து காலம் வரப்பாத்து அண்ணனோட வந்து இணைஞ்சி பயணிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2014 எம்பி நின்று இருக்கோம், 2019 நான் எம்பி நின்று இருக்கேன். 1990 தனியாக உங்கள் கட்சி மூலமாக நின்னீங்களா இல்லை கூட்டணி கட்சிகளோட? 2014 வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் மறைந்த அமரர் வந்து நம்முடைய சமூக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இப்போ இருக்கிற காங்கிரஸினுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து தலைவராக இருந்தாங்க, தமிழ்நாட்டினுடைய பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக இருந்தாங்க. அப்போ வந்து வேட்பாளராக நான் வந்து கூட்டணியாக தான் அப்போ போனேன். நிறைய தலைவர்கள் வந்தாங்க, வந்தவங்க சமுதாயத்திலேருந்து வந்தாங்க. அன்னை நம்முடைய மாயாவதியை வந்து பிரதமராக்கணும் சொல்லி நிறைய சமூக தலைவர்கள்லாம் வந்தாங்க, பட்டியலின தலைவர்லாம் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. எல்லாம் அவங்க அண்ணா திமுக சொன்னே போயிட்டாங்க. நான் வந்து ஒரு இடம் போனேன்னா அந்த உணர்வோடு இருப்பேன். அந்த உணர்வோடு வந்து 2014 பகுஜன் சமாஜ் பார்ட்டி பிஎஸ்பியில் வேட்பாளராக அன்னை மாயாவதி தான் எங்களை அறிவித்தாங்க. எந்த தொகுதியில்? விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்னேன். அப்போ வந்து திமுகவில் விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்த சீட்டில் ஐயா ஜட்ஜி சாமிதுரை ஐயா நின்னாங்க. அப்போ அவரை நான் தான் அங்கே களம் கண்டேன். அவர் கம்மி வாக்கில் தான் தோத்துட்டார், ஒரு 1000 சில்லறை ஓட்டு. அப்போ நான் கணிசமான ஓட்டு வாங்கினேன். அப்படியே தமிழக முதல்வர் அப்படியே சொன்னார், அங்கே வந்து அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் அன்பின் பொய்யாமொழி அங்கே போட்டியில்னா அந்த வாக்கு நம்மளுக்கு வந்திருக்கோம், நம்ம வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தேர்தலை சந்திச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து 2019 மக்கள் நீதி மையம், அவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களோட கூட்டணி அமைத்து விழுப்புரம் இதே தொகுதியை வந்து போட்டிட்டு அங்கே கணிசமான வாக்கு பெற்றிருக்கேன். இப்போ அந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நிற்கும் போது அதிக வாக்குகள் வாங்கினீங்களா? மக்கள் நீதி மையம் அந்த கட்சி சார்பில் நிற்கும் போது அதிக வாக்குகள் வாங்கினீங்களா? பகுஜன் சமாஜ் பார்ட்டியை நம்ம நிற்கும் போது மக்கள் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி தமிழ்நாடு முழுக்க பட்டியலின மக்களே வந்து ஏற்றுக்கல சார், ஏற்றுக்காத ஓட்டு அப்போ கம்மியாக தான் போட்டாங்க. அந்த நின்ன 30 வேட்பாளர்களே ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினது நான் ஒரு ஆள் தான். அதுக்கு வந்து நம்முடைய இப்போ காங்கிரஸ் இருக்க தலைவர் செல்வபிரதகையும் அமரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் பாராட்டு கூட்டம் வச்சு யார் யார் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினாங்களே பாராட்டு கூட்டம்லாம் வச்சாங்க. அதில் நான் தான் முதல் ஓட்டு வாங்கினது. அப்போ மக்கள் வந்து உணர்வோடு அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு ஓட்டு அளிக்கலை, வாக்களிக்கலை. ஆனால் மக்கள் நீதி மையம் பார்த்து
கமலஹாசனுடைய ரசிகர்கள், அவர் சினிமா துறையில் இருப்பது அவங்க ரசிகர் இருக்காங்க. என்னுடைய தொகுதி அது. நானும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தான் என்னுடைய தொகுதி. அதுக்கடுத்து என்னுடைய வானூர் வந்து நான் என்னுடைய மனைவி துணைவர் உங்களோட தனிப்பட்ட செல்வாக்கம் அங்கே இருந்து என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் என்னுடைய நாங்கள் வந்து 33 ஆண்டு கால சமூக பணி பண்ணுறோம்ல, அந்த ஓட்டு எனக்கு சேர்ந்து அங்கே பகுஜன் சமாஜ் பார்ட்டியை விட அதிக ஓட்டு வந்து மக்கள் நீதி மையத்தில் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து ரொம்ப, அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னமே ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அமைப்பு எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கிறது தமிழ்நாட்டில்? எங்களுடைய அமைப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாவட்டங்களில் வந்து நாங்கள் நல்லா வளர்ச்சியாக வச்சுருக்கோம். அந்த 6 மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் நாங்கள் கிருஷ்ணப்பறையனார் இவங்க கூட இருந்து அந்த வளர்ச்சி கொண்டு வந்தவர். அதனால தான் வந்து அப்போ 1996 அப்போ வந்து எங்களுடைய மாணவர் கூட்டமைப்பு, SC ST மாணவர் கூட்டமைப்பு, எங்களுடைய அமைப்பையும் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு டாக்டர் கிருஷ்ணசாமி இப்போதான் அவர் வந்து புதிய தமிழகம் வச்சிருக்காரு. அப்போ வந்து முதல் வந்து 93 அவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு. அப்போ எங்களுடைய 2 அமைப்பையும் வந்து கலைஞர் 96 இடைத்தேர்தல் வருது, கூப்பிட்டு பேசி எங்களுக்கு வந்து 5 சீட்டு கொடுக்குறாரு. 2 தலைவர்களுக்கும் எங்களுடைய மாணவர் கூட்டமைப்பு 3 சீட்டும் அவங்களுக்கு 2 சீட்டும் கொடுக்குறாங்க. அப்போ அண்ணா அறிவாலயத்திலே தலைவர் வந்து கலைஞர் வந்து அப்போலாம் அண்ணா அறிவாலயத்தில் ஆக்டிவாக இருப்பார். ஆக்டிவாக இருந்து சாப்பாடெலாம் வர வச்சு கூட அண்ணா அறிவாலயத்திலே சாப்பாடெலாம் எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போலாம் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, ஏதாவது அந்த ஃபோன் சுஸ்தர ஃபோன் மட்டும் தான் இருக்குது. அந்த தேர்தலில் நீங்கள் நாங்கள் நிற்கிறோம். அப்போ 96 அந்த சீட்டு கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மதியம் சாப்பிட்றோம், சாயந்தரம் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறாங்க. ஒரு 4-5 மணிக்கு தலைவர் வந்து ஒரு படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பார் கலைஞர். ஒரு 5 மணிக்கு மறுபடியும் போய் உள்ளே சந்திக்கிறாங்க. சந்திச்ச பேர் அப்போ வைகோ வந்து கலைஞரை விட்டு பிரிஞ்ச காலகட்டம். அப்போ வந்து எங்கே திமுக ஜெயிக்க போகுது நினைச்ச காலம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தலைவரை நாங்கள் வந்து எங்களுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டிட்டு நாங்கள் சொல்கிறோன்னே தலைவர் கிருஷ்ணப்பறையனாரும் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாங்க. நான் அப்பயும் நான் சொல்கிறேன், இது மாதிரி வந்து தோக்குறோம் ஜெயிக்கிறோம், வெற்றி தோல்வி பிறகு அந்த சூரியன்ற ஒரு சிம்பிளில் நம்ம வந்து முத நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆமாம், நிற்கலாம். அப்போ எனக்கு அப்போ வயசே வந்து எனக்கு 23 தான். அப்பயே 23 வயசுலேயே கலைஞர் அப்போ சீட்டு கொடுத்து நிற்கிறதுக்கு ஏற்பாடு நடந்தது. இவங்க வந்து நான் அப்போ வெளியில் சொல்கிறேன், அண்ணா அறிவியல் வெளியில், ஏன்னா தோக்குறோம் ஜெயிக்கிறேங்க, அவர் வைகோ கூட ஜெயிக்கிட்டாங்க, தப்பு இல்லைங்க, ஆனால் நிற்போம் அந்த சூரியன்ற சிம்பிளில் நிற்புங்க, அது ஒரு இது இருக்கிறன்னு சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை வேண்டாம். அப்போ வந்து சுப்பிரமணிய சாமி ஜனதாதளம் அந்த கட்சி ஏற்கலப்பை அது வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குதுங்க அந்த காலகட்டத்தில். அப்போ நான் அதை பற்றி அவங்க சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி என்ன பண்ணுறாங்க, அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே போகிறாங்க, நானும் போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கையில் வச்சுருக்கேன், தலைவருக்கு கொடுக்கணும். நான் தலைவர் எப்படி பழக்கன்னா, நான் MC ராஜா விடுதியில் படிக்க பார்த்து எங்களுடைய அம்பேத்கர் சிலையை வந்து திறப்புழாவுக்கு அண்ணன் கிட்டு தான் மாவட்ட செயலாளர், அண்ணன் கிட்ட வர வச்சு சிலை திறப்புழாவுக்கு எதனா ஒரு சிலைக்கு அம்பேத்கர் பிறந்தநாள் நின்று எனக்கு மாலை நிற்குன்னா அண்ணன் கிட்டு வந்து கலந்துக்குவாங்க. ஏன் இப்போ இருக்கிற நம்ம திருவிக்கா தொகுதி MLA இருக்கார் தாயகம் கவி, அவரும் வந்து அதில் கலந்துக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பிறந்தநாள் நிறைய நேரத்தில் வந்து கலைஞர் வீட்டுக்கு போவேன், கலைஞர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வருவேன். ஏன்னாட்டா என்னுடைய அப்பாலாம் வந்து திமுகவினுடைய கிளைக்கழக செயலாளராக இருந்தவர். அந்த காலகட்டத்திலே கலைஞர்லாம் வர வச்சு கல்யாணம்லாம் நடத்திட்டு அவங்களுக்கு இந்த 1 பைசா 2 பைசாலாம் வசூல் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு கொடுத்த காலகட்டத்தில் அப்பா இருக்கிறாரு. அந்த உணர்வு கொஞ்சம் அப்படி இருந்ததால் நம்ம மக்களுக்காக, நம்ம சமூக பட்டியலின மக்களுக்காக திமுக கொஞ்சம் உண்மையாக வேலை செய்யும். அந்த உணர்வோட நான் தலைவர்கிட்ட போய் விடுதியில் படிக்க பார்த்துலாம் ஆசீர்வாதம் வாங்குவேன். என் கூட ஒரு 500 ஸ்டூடெண்ட்லாம் அண்ணா அறிவாலயம் போக மாட்டோம், கோபாலபுரம் வீட்டுக்கே போயிடுவோம், அப்படிலாம் இருந்தோம். அதை நான் மனசில் வச்சு என்னை பேருட்டு கூப்பிடுவார் தலைவர், வந்து பொய்யாமொழின்னு அப்படி கூப்பிடுவார். அந்த பேர் கூட வந்து அந்த இதில் என்னுடைய பேரை வந்து பொய்யாமொழி தான், இந்த அன்பினே சேர்த்தது அவர் தான், அவர் வாயால் தான் சேர்த்தார். அப்போ என்ன பண்ணுறேன்னா, அண்ணா அறிவாலயத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி, இவர் நம்ம கிருஷ்ணப்பறையனார், நான், நம்ம நிர்வாகிகள், எங்களுடைய மாணவர் நிர்வாகிகள் ஒரு 5-6 பேர் உள்ளே போகிறோம். சொல்லுங்கன்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் செயற்குழு புதுக்கு கூட்டிகிட்டு 2 பேருக்கு ஒன்றா சொல்கிறேங்க ஐயான்றாங்க. ஏன்னு கேட்டால் கலைஞர் ஜெயிக்க மாட்டார், வைகோ தான் ஜெயிப்பார் என்ற ஒரு காரணத்தால் அவர் சொல்லிட்டாங்க. அவங்க
நான் என்ன பண்ணேன், இவங்களை கிராஸ் பண்ணி டக்குனு தலைவர்கிட்ட போய் கடிதத்தை கொடுத்துறீங்க. ஒரு கடிதம் கொடுத்தேன். கடிதம் கொடுத்தவொடனே அவர் என்ன பண்ணார், தலைவர் நல்லா சோபாவில் சாங்கினால அப்போ நல்லா ஆக்டிவாக இருப்பார். இப்படி பார்த்தாரு, பார்த்து என்னப்பா பொய்யா மொழினாரு, ஐயா எனக்கு சென்னையில் வீடு எதுவும் இல்லை ஐயா, இந்த வீடு எனக்கு பண்ணி கொடுங்கண்ணா. உடனடியாக அவர் என்ன பண்ணார், பேனா எடுத்தார், மு கருணாநிதி ஒதுக்கீடுன்னு போட்டு சைன் பண்ணி அவருடைய பிஏ சண்முகநாதன் தர அவர்கிட்ட கொடுத்து, பிச்சாண்டி அப்போ மந்திரி, வீட்டு வசதி மந்திரி, அவருக்கு சொல்லிவிடுங்க, அதை போட்டு கொடுத்துட்டு சொல்லுங்கள் தம்பிக்கு நாங்கள். அதே மாதிரி அப்போ அமைச்சர் பிச்சாண்டியும் வந்துட்டாங்க, வந்து அந்த வீட்டை எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அவர் தலைவர் போட்டு கொடுத்த வீட்டில் தான் நான் அன்னைக்கு 1996 தான் அந்த வீட்டில் தான், அண்ணா நகரில் தான் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து அப்புறம் இந்த இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த திமுக சீட்டை புறக்கணிச்சுட்டு நீட்டாக சுப்பிரமணிய சாமி கிட்ட போனாங்க. அவர் சுப்பிரமணிய சாமி பீச் ரோடுல சரி இந்த நீங்களும் அவங்களோட போனீங்களா? நானும் போறேன். சரி, நான் கட்சியினுடைய நான் தான் தலைவர், அவர் ஆலோசகர். எனக்கு கோபம், இவங்க மேல ரொம்ப வருத்தம். சரி, என்னடா இவங்க வந்ததை தட்டி அடிச்சுட்டு போறாங்க, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நானும் போறேன். போயிட்டு அங்கே பேசிட்டு ஒரு 15 சீட்டு வாங்குறாங்க ஏற்கலப்பில். டாக்டர் கிருஷ்ணன் அவர் ஒரு 7-8 பேர் நிறுத்துறாங்க. எங்களுடைய மாணவர் அமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு 10 பேரை அப்போ நிறுத்தி வச்சோம். அப்போ 96 பாருங்க தேர்தல், இதில் SC/ST மாணவர் கூட்டமைப்பு அந்த தேர்தலில் நின்று இருப்போம். கொடியங்குளம் அந்த கொடியங்குளம் கலவரம் நடத்த பார்த்தீங்களா, ஒட்டப்பிடாரம் தொகுதி அது. அப்போ முதல்ல ஒட்டப்பிடாரம் தொகுதியில் தான் ஏற்கலைப்பில் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜெயிக்கிறார். ஜனதா தளத்தில் சுப்பிரமணிய சாமி கட்சியில் தான் ஜெயிக்கிறார். அவர் ஒரு ஆள் தான் ஜெயிக்கிறாரு. எங்களுடைய மாணவர் அமைப்போ அவங்களுடைய தெய்வேந்திர குல வேளாளர் நிர்வாகிகளோ யாருமே ஜெயிக்கல. ஆனால் ஓட்டு வாங்குறாங்க, அவ்வளோதான். மாணவர் அமைப்பு ஓட்டு வாங்குறாங்க. நான் அந்த தேர்தலில் நிற்கலை. ஏன் நிற்கலைன்னா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. திமுகவில் நின்று சீட்டு தலைவர் கொடுத்த சீட்டை வாங்கியிருந்தா நான் இதே எழும்பூர் தொகுதியோ இல்லை அப்போ இருந்தால் திண்டிவனம் தொகுதியோ இல்லை வேறு தொகுதியில் நின்று இருப்பேன். நான் நிற்கலை. நான் அதில் ஒதுங்கிட்டேன். அதற்கு பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இணைந்து செயல்பட்டீங்களா, இல்லை வேறு மாற்று முகாம்களுக்கெல்லாம் சென்று வந்தீங்களா? வேறு மாற்று முகாமெல்லாம் எதுவும் இது பண்ணிக்கல. பிஎஸ்பியில் போயிட்டு இது மத்திய தேர்தல், அது இப்போ இதுங்கள நாடாளுமன்ற அந்த தேர்தல்ன்றதால மாயாவதி பிரதமராக வருவாங்க, அம்மையார் மிகப்பெரிய ஒரு திறமையான, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அவங்க வருவாங்க. ஏன்னு கேட்டால் காங்கிரஸில் அப்போ இந்த இவர் இறந்த உடனே அப்போ ராஜீவ்காந்தி பிறகு யாரும் அங்கே இல்லை, மாயாவதி வருவாங்கன்னு சொல்ல உடனே நாங்கள் இணைஞ்சி அதுவும் கூட பயணித்தேன். அதில் இது பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து கமலஹாசன் கூட இருந்து என்ன இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்காக வேலை செஞ்சீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவளவனுக்காக நான் ஒர்க் பண்ணேன். எப்படி கேட்டிங்கன்னா, என்னுடைய சமூக பற்றி எங்கே போனாலும் அண்ணன் திருமாவளவனுக்காக நிற்கும். என்னடா அதில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் முழுக்க சமூக பற்றாளன். கமலஹாசனுடைய பற்று இருந்து கூட அவர் கமலஹாசன் 2 MP சீட்டு கேட்டிருந்தாங்க. அதை கேட்டிருந்தா வாங்கியிருந்தா அதில் ஒரு சீட் நான் வாங்கி திண்டிவனம் நின்று இருப்பேன், விழுப்புரம் தொகுதி நின்று இருப்பேன். அவர் கேட்டுன்னு இருந்தார். அதுக்கடுத்து அவர் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். சரி, அதுவும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அதனால திமுக ஆமாம் திமுகவுக்கு முழுக்க நான் விடுதலை சிறுத்தைக்காகவும் ஒர்க் பண்ணோம். எங்களுடைய அறிக்கை தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய நிர்வாகிகளாக திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொன்னோம். தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட தொடர்பில் இருந்திருக்கீங்க. இப்போதைய காலங்களில் அந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுலேயும் கூட திருமாவளவன் அவர்களை பற்றியும் சிலர் பேசுகிறார்கள், சேகர்பாபு அவர்களையும் குறை சொல்லி பேசுகிறார்கள். இதைவற்றையெல்லாம் பார்த்து உங்களது எண்ணத்தை சொல்லுங்கள். சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய விட்டு தலைவர் மறைஞ்சிட்டார். அதுக்கு நான் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அன்றைக்கும் தெரிவித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2014 தேர்தலை நானும் ஆம்ஸ்ட்ராங் தலைவரும் 2 பேரும் தனியாக தான் காரில் போவோம். ரொம்ப பயணித்தோம். அவர் ஒரு நல்ல மனிதர், ரொம்ப இறக்க குணம் பிடிச்சவர், நல்ல ஒரு அன்பாக இருப்பார். அதுலேருந்து பயணித்தோம். அதுக்கடுத்து அவரும் நானும் காரில் இப்போ கூட இடையில் போன இதே மாதம்
வர்கீஸ் என்ற ஒரு தலைவர், மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் வர்கீஸ், அவர் வேலூரில் ஃபுல்லாக அமைப்பு வச்சு நடத்துகிறாரு. அவங்களுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறப்புக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கடுத்து அவருடைய அம்மையாருடைய சிலை வந்து அரை சிலை வச்சு அங்கே திறப்புழா பண்ணார். அதில் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய பேரும் என் பேரும் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் தலைவர் நானும் வந்து இங்கேருந்து 2 பேர் தான், வேறு யாரும் இல்லை. நாங்கள் 2 பேர் இங்கேருந்து வேலூருக்கு போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பணும். அங்கே மணி 10 ஆகி போச்சு. போயிட்டு இரவு சிலை திறந்துட்டு அப்புறம் இங்கேருந்து பார்த்தே பாருங்கள், அவங்க ஒய்ஃப் வந்து இந்த ஃப்ரூட்ஸு வந்து ஃப்ளோடோ பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பொழுது. அது இவ்வளோ பெரிய ஜக்கு ஒரு டப்பா அதில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் சொல்ல பார்த்தீங்க உண்மையாகவே அது வந்து எனக்கு கண்ணீர் வருதுங்க. காரில் 2 பேரும் உட்காந்துன்னு போகிறோம். அதில் 1 ஸ்பூனு தான் இருக்குது. அந்த 1 ஸ்பூனில் அவர் எடுத்து சாப்பிடல. என்ன பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க தலைவர். இல்லை தலைவர் நீங்கள் சாப்பிடுங்கன்ற. இல்லை சாப்பிடுங்க. என்ன பண்ணாரு, எனக்கு கொடுத்து நான் இச்சை பண்ணிட்டேன் அந்த ஸ்பூனை. சாப்பிட்டு சரி வேறு ஸ்பூன் இருக்குதான்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன். அண்ணா கொடுங்கண்ணா அந்த ஸ்பூனை சொல்லிட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்றாரு. உண்மையாகவே மிகப்பெரிய எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. ரொம்ப மிக இதுவான ஒரு தலைவர். அப்புறம் அதுக்கடுத்து மீட்டிங் போகிறோம், சில திறப்பு பண்ணுறோம். நம்முடைய தலைவர் அந்த மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் வர்கீசனுடைய அம்மா சிலையை வந்து திறக்கிறாரு, நல்லா ஸ்பீச் கொடுக்குறாரு. மறுபடியும் முடிச்சுட்டு விடுதலை சிறுத்தையினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வந்து காஞ்சி பார்வந்தனா அந்த மீட்டிங் வந்தாருங்க. அப்போ நாங்கள் 3 பேருமா அந்த ஒன்றா வரோம். வர பார்த்து அரசியல் பழைய கதையெல்லாம் அப்படியே பேசணும். வர பார்த்து ஆற்காடில் வந்து சாப்பிட்றோம். அவர் சாப்பிட பார்த்து அவருக்கு உண்மையாக அவர் வைக்க பார்த்து சரி நம்ம நல்லா சாப்பிடணும் எடுத்து இப்படி வைக்கிறது. எனக்கு அவர் பார்வை வந்தனுக்கும். இல்லைண்ணா நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடு தலைவர்னா நீ வேறு அந்த அன்பான உபசரிப்பு, அந்த வார்த்தைகள் பழகிறது. சாயந்தரமான வந்து டவருக்கு வாக்கிங் வருவார். டவரில் ஆப் டிரைவர் போட்டு தான் வருவார். நானும் கூட கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். இறப்பதற்கு முன்னால் வந்து நானும் அப்புறம் அண்ணா நகரில் வழக்கறிஞர் சங்கர்னு ஒரு வழக்கறிஞர், அவர் மிக ஒரு பெரிய வழக்கறிஞர். அவர் இவருக்கு வேண்டிப்பட்ட வழக்கறிஞர். ரவுண்ட் டவுனா பக்கத்தில் ஒரு வீடு, அதில் நானும் தான் அந்த கலந்துக்கினேன். தலைவர் கூட ஆம்ஸ்டாங் தலைவர் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்து பேசிட்டு அந்த 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 சாவை எடுத்து 7 மணிக்கு அடக்கலம் பண்ணிட்டு தான் அண்ணா நகரில் அந்த இந்த சுடுகாட்டில் போய் அடக்கலம் பண்ணி முடிச்சுட்டு போகிறாரு. மறுநாள் வந்து தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க. இது நினைக்க பார்த்து ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னாட்டா சமுதாயத்தில் எந்த தலைவர் செத்தாலும் ஓடி அவர் யார் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களோ இல்லையோ, அன்றைக்கி கூட இதை பதிவு பண்ணுற மாதிரி அந்த வர்கீசனுடைய அம்மாவுடைய சில திறப்பாக நாங்கள் காரில் போய் பார்த்து தலைவர் சுந்தரராஜன், சுந்தர பிரதாபன், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூத்த தலைவர் சக்தியாரனுடைய சக்திதாசன் இருந்தார்ல, அவர் அமைப்பை வச்சு நடத்துகிறவர். இது அண்ணன் வந்து என் பக்கத்தில் இருந்து மட்டும்தான் ஆம்ஸ்டாங் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார். இது அவங்க நிர்வாகிகளுக்கு தெரியுமோ உண்மையாகவே அவங்க மனைவிகளுக்கு தெரியுமோ தெரியாது, மனைவிக்கு தெரியுமோ தெரியாது. உடனடியாக அவர் இறந்துட்டாங்கன்னு இவருக்கு ஃபோன் வருது. இங்கேருந்து சொல்கிறார், அவங்க ஃபோன் பண்ணி ஏம்பா போய் அவங்க மகள் பசங்கக்கிட்ட தலைவர் மீட்டிங் போயிருக்கேன், ஒரு இந்த 2 லட்சம் ரூபாய் உடனடியாக அவங்க என்ன வேலைக்கு பயன்படுத்தணுமோ பந்தல் போகிறதுக்கு சேர் போகிறதுக்கு இதை எடுத்துமே கொடுங்க. என் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறார் சார், இதை மறுக்க முடியாது, இதை நானும் மறக்க முடியாது. இந்த வார்த்தை எனக்கு இன்னமும் அப்படியே இருக்குது அந்த சுந்தர பிரதாபனுடைய சாவுக்கு. ஆனால் மறுநாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு டெத்துக்கு போயிட்டு கிட்ட நின்று பேரணியாக போயிட்டு அந்த அடக்கலாம் பண்ணார். அதே மாதிரி ஓட்டேரியில் அக்னி ஆறுமுகம் என்ற ஒரு தலைவர், அவர் வந்து தனியாக கருஞ்சிரத்தின் ஒரு அமைப்பு வச்சு நடந்தார். அவர் வந்து அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் தான் அவர் வந்து அவர் விலகி போய் தனியாக வச்சுருக்கிறாரு கருஞ்சிரத்தின். அவர் ஆம்ஸ்டாங் தலைவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். நானும் அந்த சாவுக்கு போயிருந்தேன். உடனடியாக ஆம்ஸ்டாங் வந்து அவரே கிட்ட நின்று ஒரு 500,000 வழக்கறிஞர்களை வச்சு அந்த அப்படியே எப்படி வந்து அரசியல் கட்சி இறுதி ஊர்வலம் போகுமோ அதை மாதிரி அவர் வீட்டிலேருந்து ஓட்டியர்லேருந்து ஓட்டியர் சுடுகாடு வரைக்கும் இவர் முன்னே நடந்துக்கினேன். தலைவர்கள் நாங்களாம் அவர் கூட தான் நடந்து போகிறோம். அவரே கோஷம் போட்டுக்கினு இந்த மாதிரி அந்த தலைவர் அக்னி ஆறுமுகத்தினுடைய ஒரு சமுதாயத்தில் ஒரு 30-35 ஆண்டு கால சமூகம் பண்ணவர்.
அவர் வந்து இப்போ சிறையில் வந்து குண்டாஸ்லாம் எடுத்த தலைவர், அதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி பண்ணார். அதே மாதிரி அண்ணன் மூத்த தலைவர் சக்தியார் இருந்தாங்க, சக்திதாசன், அவர் சமுதாயத்திலே அவர் தான் மூத்த தலைவர். அவர் இருந்தது கூட நம்முடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கிட்ட இருந்து வீட்டுக்கே போகாமல் அந்த அவருடைய இறுதி ஊர்வலம் வரைக்கும் போயிட்டு அதை எடுத்து அடக்கலம் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எந்த ஒரு சமுதாய தலைவர்களும் இப்படியெல்லாம் நற்செயல்கள் செய்த அவரை கொலை செய்ய என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறேன்? அந்த கொலையில் என்ன மர்மம் இருக்குதுன்னு ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல சார். இதில் வந்து இப்போ எழுச்சி தமிழரையும் சேகர் பாபு அவர்களை எல்லாம் இணைத்து பேசுகிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து நான் அப்போதுலேருந்து பார்க்குறேன், 33 ஆண்டு காலமாக நான் அண்ணனை பார்க்குறேன். MC ராஜா விடுதியிலிருந்து பார்க்குறோம். அவர் கூட நாங்கள் பைக்கில் உட்காந்துன்னு நான் பயணம் பண்ணதுலேருந்து பார்க்குறேன். அண்ணன் கிருஷ்ணபரனார் வீட்டில் வந்து உட்காந்துருப்பார், நாங்கள் எல்லாம் ஒன்றா வருவோம். ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத ஆள் சார் அவர். திருமாவளவன் அண்ணன் வந்து அவரையே நிறைய பேர் அவரை வெட்டிடணும் குத்திடணும் இப்படிலாம் பேசுவாங்க, அதெல்லாம் காதிலே எடுத்துக்க மாட்டார். ஏன் நாங்கள் ஒரு ஆலோசனை மாணவர் கூட்டமைப்பு ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம், அனைத்து தலைவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் போடுறோம். அப்போ இந்த ஒரு போர் ரூட்லாம் வந்து காடு மாரி இருக்கும், அங்கே DPIன்னு எழுதி கையால் தான் அப்போ எழுதுவாங்க, போஸ்ட்லாம் கிடையாது. எழுதி ஓட்டிட்டாருன்னு நாங்கள் எல்லாம் கூட்டம் நடந்துனே இருக்குது, எல்லா தலைவரும் உட்காந்து இருக்காங்க. அண்ணன் பூவை மூர்த்தியார் வந்துட்டார். வந்து அப்படியே அவருடைய பேண்ட்டை எடுத்து ஜிப்பி திறந்துட்டு துப்பாக்கி எடுத்து அவர் நெத்தியில் வச்சுட்டார் சார். அண்ணன் திருமாவளவன் அண்ணுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்க, மாணவர் கூட்டம் இப்போ தான் கூட்டுறோம். ஆனால் காஞ்சி பார்வந்தன் வந்து அப்போ மூர்த்தி அண்ணன் கூட இருக்கார், பூவை மூர்த்தியார் கூட இருக்கா. அப்படி காஞ்சி பார்வந்தன் அண்ணன் இப்படி இங்கே வச்சிட்டாரு, ஓட்டு தள்ளிடுவோன்றாரு, ஓட்டு தள்ளிடுவோன்றாரு. நாங்கள் அப்புறம் போய்ட்டு அண்ணா இது மாதிரி என்னப்பா பொய்யாமொழி இது மாதிரி DPIன்னு எழுதி ஓட்டுறாப்புல போகிறோம். அப்போ கூட அந்த நேரத்தில் கூட யாருமே துச்சமாக பேச மாட்டார். இன்னி வரைக்கும் நானும் பார்க்குறேன், அந்த தலைவர்கள்லாம் வந்து இப்போது வேறு தலைவர்லாம் வந்து கோபத்தில் கூட ஒரு அடி அடிச்சிடுவாங்க, முறைச்சிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த எளிமையின் சிகரமாகவே வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இருந்துன்னு இருக்காரு. இது வந்து யாரோ ஒருத்தர் பேட்டி எடுக்க பார்த்து ஒருத்தர், நானும் அந்த வாட்ஸ்அப் இதில் பார்த்தேன், அது யாருன்னு தெரியல, ஒருத்தர் அண்ணன் திருமாவளவனை விசாரிக்கணும், அண்ணன் திருமாவளவனை விசாரிக்கணும், அதை போகணும் இதை போகணுன்றாங்க. காட்டு மிராண்டான வார்த்தை இதெல்லாம். அப்படி இருக்காத உணர்வோடு ஓடுறாருங்க. தேர்தல் இடைத்தேர்தல் நடக்குது, வந்து விக்கிரவாண்டி தேர்தல் திமுக இடைத்தேர்தல் நடக்குது, அந்த பிரச்சாரத்துக்கு கூட போகல அவர். உடனடியாக கேள்விப்பட்டவொடனே கண்ணீர் மல்க போய் GHல நிற்கிறாரு. நின்று அந்த பணத்தை வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகுது. உடனடியாக CM லெவலில் பேசி அந்த சாவை எடுத்து கொடுத்து வீட்டில் போய் உட்காந்துங்கிறாரு. இங்கேருந்து சுடுகாடு அங்கே போகிறாரு, அங்கே இறுதி இது செலுத்துறாரு, நன்றி கடன் செலுத்துறாரு. அப்படி என்னத்துக்கு அவர் சமூக உணர்வுனா அதில் வந்து மாற்று கருத்தே அண்ணன் திருமாவளவன் வந்து அவர் எழுச்சினா எழுச்சியோடு தான் இருக்கிறாரு. அதை வந்து சில புல்லுருவிகள் அது அவரை வந்து அவருடைய வளர்ச்சி ஜீர்ணிக்க முடியாதவங்க எதனா பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம ஒருபோதும் நான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன். அது நான் வந்து வன்மையாக நான் வந்து கண்டிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஒரு கட்சி வைத்திருந்தால் கூட திமுக ஆதரவாளராக இருந்திருக்கீங்க. அண்ணன் திருமா அவர்களுக்கும் நீங்கள் ஒரு ஆதரவாளர் மாதிரி தான் செயல்படுறீங்க. ஆனால் இந்த வேங்கை வயல் சிக்கல் அதை பற்றி அதுக்கான தீர்வே இல்லாமல் இருக்கு, அதுக்காக நீங்கள் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கலையா? உண்மை சார், வேங்கை வயலில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதியில் மலத்தை வந்து கொட்டுறாங்க. கொட்டின பிறகு சமூக தலைவர்கள் எல்லாம் போகிறதுக்கு, பட்டியலின தலைவர்கள் போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் போய் பார்த்தாரு. பார்த்து அங்கே உள்ள விசாரித்து எல்லாத்தையும் பண்ணாங்க. CM லெவலில் கொண்டு போனார். அதுக்கு பல போராட்டங்கள்லாம் அறிவித்து பண்ணாங்க. நாங்களும் வந்து எங்களுடைய பட்டியலின தலைவர்கள் என்ன இன்க்ளூடிங் எல்லாம் போராடி நீங்கள் என்ன தீர்வு வந்து இன்னமும் அது வந்து CBI விசாரணைக்கு வந்து இது பண்ணியிருக்கு. அது ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது. உண்மையாகவே நாங்களும் கேட்குறோம், திமுகவை கேட்குறோம், அண்ணன் திருமாவளவனையும் கேட்குறோம். அவரும் வந்து அண்ணா திமுக கூட்டணியில் இருக்காரு, அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அது இப்போ பிரச்சனைகள் வந்து அவரும் போயிட்டு திமுக கிட்ட போர்ட்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணோம்னா எந்த வேலையும் நடக்காது, தூக்கி உதிரி தட்டி போயினே இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி இப்படி தான் போய் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருடைய வளர்ச்சி வந்து இப்போது நிறைய தலைவர்கள் வந்து இருந்தாங்க. ஒரு 150-160 பட்டியலின தலைவர்கள் இருக்காங்க.
ஐயா இளையபெருமாலேருந்து, சுந்தரராஜ ஐயாவிலேருந்து, சக்தியார்லேருந்து, வை பாலசுந்தரத்துலேருந்து, கிருஷ்ணபரண்டாலேருந்து, டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான். ஆனால் இப்போ முதல் இடத்துல இவர் இருக்கார். அவர் முதல் இடத்துல இருக்காருன்னா அவருடைய உண்மை, அமைதி. உண்மையாக சொல்ல போனால் அவருடைய அமைதி தான் சார் அவருக்கு. எந்த கெட்ட எண்ணமும் நினைக்க மாட்டார் யாருக்குமே. இந்த எதிரி ஒருத்தன் அடிக்க வந்தாருன்னா கூட ஒதுங்கி போயிடுவார். அந்த எதிரியும் நம்ம கிட்ட வந்து சேருவான் பாருங்க ஒரு நாளைக்கு சொல்லுவார். அது மாதிரி அவரை எதிர்த்த இருக்கிற தொண்டர்கள்லாம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தையிலே இருக்கிறாங்க நிறைய பேர். அதனால வந்து அவர் வந்து இன்னைக்கு அந்த வெங்காய விலை பிரச்சனைக்கு அவரு தான் களம் கண்டிருக்காரு. பட்டியலின தலைவர்களும் களம் கண்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் தீர்வு வரல. அது திமுக தமிழ்நாடு அரசு தான் அது வந்து தீர்வு கொண்டு வரணும். அது எதனால வந்து அது மறைக்கப்படுது, எதனால நிறுத்தப்படுதுன்னு இன்னமும் அது தெரியல. ஓட்டுக்காக நிறுத்தப்படுறதா இல்லை அதில் சில திமுக கட்சிக்காரங்க இருக்கிறாங்களா அதுன்னு ஒன்றுமே தெரியல ஐயா. அது வெளியில் வரணும். இந்த தேர்தலில், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில்ல, இதில் ஏறத்தாழ 35 லட்சம் வாக்குகள் பெற்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த நிலைகளை அடையுமா? சீமான் சில இடங்களில் பேசுகிற போது வேறு மாதிரியாக பேசுகிறாரு, அவைக்கு அதாவது ஒத்து வராத சில வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. இப்படி இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் வந்து சீமான் வந்து பேசுகிறத நம்ம வரவேற்கிறோம். அதை நான் வரவேற்குன்னு சொல்ல, நல்ல எழுச்சியான வார்த்தைகள். நம்முடைய மறைந்த பிரபாகரன் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர். அவருடைய கொள்கையை வந்து இவர் பின்பற்றுறாரு, தமிழ்நாட்டில் நடத்துகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வாக்கு சதவீதம் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது. அனைத்து மக்களுக்கும் மகளிர்களுக்கு பாதி பங்கு கொடுத்து பண்ணுறாருங்க. அதை நம்ம வரவேற்கிறோம், வரவேற்காம இல்லை. ஆனால் உடுமலைப்பேட்டை சங்கர் ஒரு பட்டியலின பையன், ஒரு தேவர் பொண்ணு எடுத்துக்கினா பட்டம் பகல்ல அவனை வெட்டுறாங்க, அதுக்கு அவர் குரல் கொடுக்கல. அதுக்கடுத்து பார்க்கணும்னா தருமபுரி கலவரம், அதுக்கு என்னன்னு கேட்கல. தொடர்ச்சியாக அந்த சமூக பிரச்சனை பட்டியலின மக்கள் வந்து பாதிக்கப்படுற இடத்துல நாம் தமிழர் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னுட்டா அவர் ஓட்டு அரசியலாக தான் பார்க்குறாரு கண்டி. ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், இவனுக்கு என்ன பண்ணோம் பேசுறதில்ல. அதுபோல் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்முடைய மறைந்த தலைவர் வந்து டைனாமிக் லீடர், ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு லீடர், சிறந்த லீடர். பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் இறந்திருக்கார். அதுவும் இறந்தது வந்து ஒரு ரபடிகளால் பட்டம் பகலில் கொடூரமாக வெட்டி கொண்டிருக்காங்க. அந்த சம்பவம் நாளைக்கு இது இருக்கிற தலைவர்களுக்கும் வரும், சமூக தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வரும். அது சீமானா இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, அவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா, அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வரும். ஏன்னு கேட்டால் சமூக தலைவர்களுக்கு வந்து சமூகத்தால் ஒரு பிரச்சனை வந்து சாகலாம். ஆனால் ரவுடிகளால் கத்தி எடுத்து வெட்டுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ரவுடிகளால் சமூக தலைவரை பார்த்தா பயப்படுவாங்க. இத்தனாண்டு காலமாக முதல்ல ஒரு சமூக தலைவரில் வெட்டினது இதுதான். என்னுடைய அரசியல் வரலாற்று இதான் முதல் இந்த வேலையே செய்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தாரு, பேசினார், அதாடா அவ்வளோதான் சீமான். அதை பற்றி என்ன பேசணும், யார் யார் இந்த இதில் இருக்கிறாங்க, இந்த இறப்புக்கு என்ன மர்மம் இருக்குது, இதை பற்றி ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு படத்தை வச்சு அஞ்சலி செலுத்துறதோ இதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருக்க பார்த்து இவர் எப்படி உண்மையான ஒரு தலைவரை நம்ம அடுத்த தொடர்ந்து பட்டியலினத்து மக்களின் அவங்களுடைய நலத்துக்காக பாடுபடலை. பட்டியலின மக்கள் நலத்திற்காக அவர் வந்து பாடவும் பட மாட்டார், பாட போகிறதுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை பற்றி பார்த்தார். என் பாட்டா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், என்னுடைய தாத்தா அயோத்திதாசர் பண்டிதர். அங்கே போனோடனே என்னுடைய அப்பா வந்து முக்குளத்தூரினுடைய தலைவர் முத்துராமலிங்க தேவர், என்னுடைய அப்பா வந்து நாடாளர்களை பார்த்தா காமராஜர். இது எல்லா தமிழ் சமூகத்தையும் தன் சமூகமாக நினைக்கிறார். இதில் என்ன தவறு இருக்குது? நினைக்கிட்டான். ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், பட்டியலின மக்கள் இருக்காங்கல்ல, இந்த வேங்க வயல் பிரச்சனையை நாங்களும் எடுத்திருக்கோம், அவர் ஏன் அதை விட்டுட்டாரு? அதுக்கடுத்து ஒரு தலைவர் இறந்துருக்காரு, ஏன் அந்த தலைவர் அதுக்கு என்ன சிபி விசாரணை கோரணும், ஏன் அதுக்கு எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க? அதனால பட்டியலின தலைவர்களுடைய மக்களுடைய பிரச்சனையை இவர் பார்க்கணும். ஒரே நாம் தமிழர்ன்றது வந்து என் மக்கள் வந்து பிரபாகரனுடைய தொண்டர்கள், பிரபாகரன் அப்படிதான் இடைங்க ஸ்ரீலங்காவில் இருந்தாரா? அங்கே இருக்கிற மக்கள்
பின்தங்கிய மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான். அடுத்த தலைமுறைக்கும் போராட்டத்தை கையில் அளிக்கும் பார்வை எமக்குண்டு என்று முழங்கியவன் ஈழத்தின் தலைவன் பிரபாகரன். அந்த பிரபாகரன் வந்து அனைத்து பட்டியலின மக்களுக்கும் அங்கே பணி பண்ணார். அதுபோல தான் வந்து தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தலைவர் சீமான் வந்து செய்யணும். நான் வந்து அவரை வந்து நான் வந்து தவறாலாம் பேசலை. ஓட்டு வாங்கியிருக்காரு, அதை நம்ம வரவேற்கிறோம், அதை மனமாற பாராட்டுறோம். அடுத்த இதில் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வரது கூட நாங்கள் வரவேற்கிறோம். அதில் அவங்களுடைய உழைப்பு அதெல்லாம். நடிகர் விஜயின் வரவை எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நடிகர் வந்து ஒரு சிறப்பான நடிகர். அதை நான் வந்து வரட்டும், அவர் உண்மை நான் அவர் வரதுக்கு நான் வரவேற்கிறேன். அதுக்கு கூட பாருங்க, நான் இது செய்தியில் முக்கியமாக சொல்கிறேன் பாருங்க, இது இப்போ வந்து எல்லா என்னுடைய வாட்ஸ்அப் முகநூல்லாம் கூட போயின்னு இருக்கோம். விஜய் வந்து பல விலை உயர்ந்த வெளிநாட்டு கார் வாங்கினார், அதுக்கு அவர் வரி கட்டலை. அந்த வரி கட்டாததுக்கு நீதிமன்றத்துக்கு போனார். ஏன்னா வரி கட்ட சொல்கிறாங்க, விலை உயர்ந்த கார் வாங்கிட்டேன் வெளிநாட்டு காரு, அதனால நான் வரி கட்ட முடியாதுனார். ஆனால் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்து நீங்கள் வாங்கின காருக்கு கண்டிப்பாக வந்து வரி கட்டி தான் ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை என்னுடைய தலித் முன்னேற்ற கழகம் சார்பாக மனமார்ந்த பாராட்டை தெரிவிச்சு நீதிபதிகளுக்கு. ஏன்னு கேட்டால் கார் வாங்க தெரியல உனக்கு, வரி கட்ட தெரியலையா? விலை உயர்ந்த கார் வாங்குறல, வரி கட்டி ஆகணும்ல, அதனால நீ வரி கட்டி தான் ஆகணும். இந்த தீர்ப்பை வந்து என்னுடைய தலித் முன்னேற்ற கழகம் சார்பாக மனமார்ந்த வரவேற்பு வந்து நீதிபதிகளுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அரசியல் குறித்து நீங்கள் ஒரு பெரிய நீண்ட ஒரு விவாதத்தை அல்லது உரையை தந்தீர்கள். உங்களுக்கு எங்களது மனம் கிணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.